ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் திமுகவின் மேயர் பிரியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வசமாக மாட்டியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலில் மேயர் பிரியா இவங்க மாட்டியிருந்தாங்க. ஸோ தற்பொழுது மீண்டும் இன்னொரு சிக்கலில் மேயர் பிரியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் முடிந்த 90 நாட்களுக்குள்ளேயே போட்டியிட்டவர்கள் தங்களது அசையும் மற்றும் அசையா சொத்து விவரங்களை மாநகராட்சி ஆணையரிடம் தாக்கல் வந்து பாத்தீங்கன்னா செய்யணும். அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள அதை வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பொது ஆவணமாக வந்து வச்சிருவாங்க. சோ சென்னை மாநகராட்சியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வென்ற மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மு மகேஷ்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் 157 பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களது சொத்து விவரங்களை தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்றது தெரிய வந்திருக்குது. மாநகராட்சியில் 43 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தங்களோட சொத்து விவரங்களை தாக்கல் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்களாம். 157 பேர்ல 43 பேர் போக மீதமுள்ள நபர்கள், அதாவது மேயர் பிரியா உள்பட அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா தங்களோட சொத்து விவரங்களை தாக்கல் செய்யலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.